காட்டுல இருந்த குகைக்குள்ள ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா. ஒரு நாள் அவ சில பலூன்களை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்குள்ள வந்தா. அப்போ ஒரு பையன் அவன் வீட்டுக்கு வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் அந்த பலூன்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா அவ பக்கத்துல வந்தான். ஆண்டி ஆண்டி இந்த பலூன் எவ்வளோ ஆண்டி? அட, உனக்கு இது நான் ஃப்ரீயாவே கொடுக்கறேன். நிஜமாவா? நான் இதுக்கு காசை கொடுக்க தேவையில்லையா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இதுக்கு பதிலா நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவ அந்த குழந்தைக்கு ஒரு பலூனை கொடுத்துட்டு போயிட்டா. அந்த பையன் வீட்டு பக்கத்திலேயே பலூனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணும் அங்கிருந்து போயிட்டா. அட, இந்த பலூன் எங்க கிடைச்சது? நீ இத யார்கிட்ட வாங்குன? அட அம்மா, இது எனக்கு பலூன் விற்கிறவங்க ஃப்ரீயாக தந்தாங்க. அட, அப்படி யாராவது செய்வாங்களா? யாராவது ஃப்ரீயா கொடுப்பாங்களா? இப்படி சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா உள்ள போயிட்டாங்க. அவனும் அந்த பலூன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அந்த பலூன் அந்த பையனை தரையிலிருந்து தூக்கி மேல பறக்க ஆரம்பிச்சது. அட, என்ன இது? இந்த பலூனு என்னை எப்படி மேலே தூக்கிக்கிட்டு போகுது? அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் இன்னும் உயரமா பறக்க ஆரம்பிச்சான். அட, நான் இவ்வளோ மேலே எப்படி வந்தேன்? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இந்த சின்ன பலூன் எப்படி என்னை தூக்கிக்கிட்டே போகுது? ஒருவேளை இந்த கயிறை விட்டானா நான் கீழே விழுந்து செத்துருவேனே. என்ன பண்ணட்டும்? அம்மா, அம்மா என்னை காப்பாத்துங்க. அம்மா, அம்மா, இந்த பலூன் என்ன மேலே தூக்கிக்கிட்டே போகுதுமா, காப்பாத்துமா. அம்மா, அம்மா, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பலூன் அவனை தூக்கிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிடுச்சு. அட, ஐஷு எங்க போயிட்டா? இப்பதானே பலூன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். சரி, எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான். சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமும் ஐஷு வீட்டுக்கு வரலங்கிறதுனால அவங்க அம்மா அவனை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருக்குமே அவனை பத்தி எதுவும் தெரியல. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த பலூன் விக்கிற பொண்ணு குகையிலிருந்து வெளியே வந்து கிராமத்துக்குள்ள போய்கிட்டு இருந்தா. இன்னைக்கும் ஒரு பையனை அவ பார்த்தா. அந்த பையன் கொஞ்சம் குண்டா இருந்தான். அவனுக்கும் அந்த பொண்ணு பலூன் கொடுத்துட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையனும் காத்துல பறக்க ஆரம்பிச்சான். அட, என்ன இது? இந்த பலூன் என்ன தூக்கிக்கிட்டே போகுதே. எப்படி இந்த சின்ன பலூன் என்ன காத்துல தூக்கிட்டு போகுது? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் கீழே விழுந்தா என்னோட உடம்பெல்லாம் செத்துறி நான் செத்துருவேனே. அட அம்மா, என்னை காப்பாத்துமா, சீக்கிரம் வெளியே வாமா. அப்போ கோபுவோட அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அவளுடைய மகன் பறக்கிறத பார்த்து, டேய் லூசு பயல, எங்கடா பறந்து போய்கிட்டு இருக்க? அங்கிருந்து விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடும். வாடா, கீழே இறங்கி வா. மா, இந்த பலூன் தான் என்னை இவ்வளோ உயரத்துக்கு தூக்கிக்கிட்டு வந்திருக்குமா. இப்போ நான் எப்படி கீழே வரட்டுமா? அப்போ அந்த பலூன் அவனை இன்னும் மேல தூக்கிட்டு போச்சு. ஏன் பலூன் என்னை விட்டுரு. தயவு செஞ்சு என்னை கீழே கூட்டிக்கிட்டு போ. தயவு செஞ்சு என் உயிரோட விளையாடாத நீ. என்னை விட்டுரு. அட, யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா வெளியே வாங்க. அந்த பலூன் என் பையனை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. யாராவது உதவி செய்யுங்க. அதுக்கப்புறம் சில பேர் அவளுடைய அலறல் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அட, இது எப்படி சாத்தியம்? அந்த சின்ன பலூன் அவ்வளோ பெரிய கோப்புவை தூக்கிக்கிட்டு மேல பறக்குது. சரி வாங்க, அது எங்க போகுதோ அதுக்கு பின்னாடியே போலாம். அப்போ ஐஷுவோட அம்மாவுக்கு இவங்க பேசுறது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த போய் சேர்ந்தாங்க. அங்க போனதும் கோபு காத்துல பறந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அட, இந்த கோபு உண்மையிலேயே காத்துல பறந்துகிட்டு இருக்கா? ஐஷுவும் நேத்து இதே மாதிரி தானே பலூன் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை அவனையும் இந்த பலூன் தூக்கிட்டு போயிருக்குமோ? அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பலூனை பின்தொடர்ந்து போனாங்க. ஆனா நடுவுல ஒரு ஆறு இருந்ததுனால அவங்களால போக முடியல. அட கடவுளே, என் பையன், யாராவது என் பையனை காப்பாத்துங்க. அந்த பலூன் என் பையனை தூக்கிட்டு போகுது. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கடவுளே, என் குழந்தைய காப்பாத்துப்பா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேயே நின்னு அந்த பலூன் ஆத்த தாண்டி பறந்து போறத பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அந்த பலூன் மேகத்துக்கு நடுவுல மறைஞ்சு போச்சு. அந்த பலூன் பறந்துகிட்டே அந்த பொண்ணோட குகைக்குள்ள போயிடுச்சு. கோபுவோட அம்மா நேத்து ஐஷுக்கும் இப்படிதான் நடந்துச்சு.